உங்கள் சரவணன். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் மருத்துவம் மற்றும் பொறியியல் 2 விதமான வீடியோக்களை மிக மிக விரைவில் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கிறோம். எனக்கு 2 விதமான ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் தான் என்னோட சப்போர்ட், நீங்கள் தான் என்னோட பலம். இதில் பொறியியலுக்கான ஒரு சில ஆடியன்ஸும் மெடிக்கலுக்கான சில ஆடியன்ஸும் நான் பார்க்குறேன். மெடிக்கல் ஆடியன்ஸுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பயங்களாமல் இருக்கலாம். நீங்கள் மெடிக்கலில் மட்டும்தான் இருக்கிறீங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. இல்லை அடுத்த வீடியோ ஃப்ரீ டைம் இருக்கும், பொறுமையாக பாருங்கள். சார் போட்டிருக்காரு பார்க்கணுனால உங்களோட ஃப்ரீ டைம் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். சரியா? பொறியியல் தேடுகிற என்னுடைய மாணவர்கள், என்னுடைய டிபெண்ட் பண்ணி இருக்கிற பெற்றோர்கள், அவர்களுக்கான இந்த வீடியோ. எல்லாருக்கும் முதல்ல மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நாளைக்கு முதல் ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் போது அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுடைய சாய்ஸஸை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டாபிக் ஏரியா வீடியோஸ்லாம் அதிகமாக போடலை, சரிங்களா? பட் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகவலுமே போதும். சொல்லப்போனால் நான் பழசு ஒரு கவுன்சிலிங்கை எப்படி அட்டாச் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, அப்படி சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணால் ஒரு ஆர்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன கேட்டகரி வைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், கேட்டகரி வைஸு, காலேஜோட குவாலிட்டி வைஸு, அப்புறமேல அந்த கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதோட மீனிங் என்ன, இதெல்லாம் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கிறோம். ஒன்றுட்ட நீங்கள் போய் தேடி பார்க்க முடியலனாலும் அதை சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? கவுன்சிலிங் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஈவன் நான் ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸ், என்னுடைய ப்ரிஃபரன்ஸு தமிழ்நாட்டில் இருக்கிற 450 கல்லூரிகளில் தரமான கல்லூரிகளாக பார்க்குற 50 கல்லூரிகளை ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன். ஸோ அது என்னுடைய பார்வை. உங்களுடைய தேவைகள் ஏற்றாற்போல் அதை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய கல்லூரி ஒன்று எதிர்பார்த்து வச்சுருக்கிறீங்க, அது எல்லா யூடியூபரும் சொல்கிறாங்களா நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியாக்கெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதற்கு நீங்கள் நான் ஒரு 20ஆவது இடத்துல சொல்லியிருக்கிறேன், இன்னொரு ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் ஒரு 10ஆவது இடத்துல சொல்லியிருக்கிறார், இன்னொருத்தர் 15ஆவது இடத்துல சொல்லியிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுன்றதை நீங்கள் டிசிஷன் எடுங்க. இட் இஸ் ஒரு ஓன் சாய்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் 51ஆவது இடத்துல இருந்து 100ஆவது இடம் வரைக்கும் சில கல்லூரிகளை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக கல்லூரியோட தகவல்களை தெரிந்து கொண்டு அதை முயற்சி பண்ணுங்கள். 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணும்போது அந்த கல்லூரியுடைய தகவல்களும், கல்லூரியோடைய கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணம், பேருந்து கட்டணம் இதெல்லாம் தெரியாமல் சாய்ஸில் வச்சிடாதீங்க. பிளேஸ்மெண்டோடைய பொட்டன்ஷியல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சாய்ஸில் வைங்க. ஸோ 51ஆவது இடத்தில் நான் வரிசைப்படுத்துகிற ஒரு கல்லூரியாக நான் பார்ப்பது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காலேஜ் கோட் 3464 தஞ்சாவூர். 52ஆம் இடத்தில் நான் பார்ப்பது கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காலேஜோட கோடு 3830 திருச்சி. 53ஆம் இடத்தில் நான் பார்ப்பது கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜ், ஆக்சுவலாக 1311 சென்னையில் இருக்குது. அதே போல் 54ஆம் இடத்தில் நான் பார்ப்பது கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2735 கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ். 55ஆம் இடத்துல கிறிஸ்டின் மாணவர்களுக்கான மிகப்பெரிய காலேஜ் சென்ட் ஜேவியர் கத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 4971 நாகர்கோயில். அதே போல் 56ஆம் இடத்தில் நான் பார்ப்பது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 3465 திருச்சியில் இருக்கிறது. அதே போல் 57ஆம் இடத்தில் நான் பார்ப்பது வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 1120 காலேஜ் கோட் அம்பத்தூர். அதே போல் 58ஆம் இடத்தில் நான் பார்ப்பது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் கோட் 2750 கோயம்புத்தூர். 59ஆம் இடத்தில் நான் பார்ப்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2725 கோயம்புத்தூர். அதே போல் 60ஆம் இடத்தில் நான் பார்ப்பது ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2708 காலேஜ் கோட் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதே போல் 61ஆம் இடத்தில் நான் பார்ப்பது டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2736 கோயம்புத்தூர்ல இருக்குங்க. 62ஆம் இடத்தில் நான் பார்க்குறது விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிற காலேஜ், காலேஜோட கோடு 2620 நாமக்கல். அதே போல் 63ஆம் இடத்தில் நான் பார்ப்பது விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் 2622 கரூர். காலேஜ் சூப்பரான காலேஜ், பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜுங்க. நல்லா படிக்கலாம், சூப்பராக வேலை வாங்கி கொடுத்து. 24ஆம் இடத்தில் நான் பார்ப்பது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2704 கோயம்புத்தூர். 65ஆம் இடத்தில் நான் பார்ப்பது ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் 2329 கோயம்புத்தூர். அதே போல் 66ஆம் இடத்தில் நான் பார்ப்பது எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2608 கரூர். 67ஆம் இடத்தில் நான் பார்ப்பது நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி
காலேஜ் கோட் 2653 சேலம். 68ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2740 கோயம்புத்தூர். 69ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2726 கோயம்புத்தூர். அடுத்து 70வது இடத்தில் நாம் பார்ப்பது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2734 கோயம்புத்தூர். 71ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2723 ஈரோடில் இருக்குங்க. 72ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் 2715 ஈரோடு. 73ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது சி சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2727 கோயம்புத்தூர். 74ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2601 கிருஷ்ணகிரியில் இருக்குங்க. அதே போல் 75ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 495 விருதுநகர். 76 இடத்துல நான் பார்க்குறது கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2613 நாமக்கல். 77ஆம் இடத்துல நான் பார்க்குறது நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1431 சென்னை. 78ஆம் இடத்துல பார்க்குறது ஜெபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1140 காஞ்சிபுரம். 79ஆம் இடத்துல பார்க்குறது வேல்டெக் மல்டிடெக் 1118 காலேஜ் கோட் சென்னை. 80ஆம் இடத்துல நான் பார்க்குறது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 1414 சென்னை. 81ஆம் இடத்துல ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2731 கோயம்புத்தூர். 82ஆம் இடத்துல நான் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் 4955 திருநெல்வேலி. 83ஆம் இடத்தில் நான் பார்ப்பது ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 4678 விருதுநகர். 84ஆம் இடத்தில் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் 3805 பெரம்பலூர். 85ஆம் இடத்தில் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 590 சிவகங்கையில் இருக்குங்க. அதே போல் 86ஆம் இடத்தில் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1307 சென்னை. நேரு 87ஆம் இடத்தில் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2729 கோயம்புத்தூர். 88ஆம் இடத்துல ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1408 விழுப்புரம். 89ஆவது இடத்துல வேல்டெக் ஹைடெக் 1122 சென்னை. அதே போல் 90ஆவது இடத்தில் நான் பார்ப்பது செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் 2617 நாமக்கல். 91ஆவது இடத்தில் நாம் பார்ப்பது சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 4917 விருதுநகர். அதே போல் 92ஆம் இடத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செட்டிக்கரை 2369 தருமபுரி. 93ஆம் இடத்தில் பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 4964 திருநெல்வேலி. 94ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1026 காஞ்சிபுரம். 95ஆவது இடத்தில் நாம் பார்ப்பது பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2741 கோயம்புத்தூர். 96ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 3701 திருச்சி. 97ஆவது இடத்துல இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் 3806 நாகை. 98ஆவது இடத்துல நம்ம பார்க்குற கல்லூரி மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2632 நாமக்கல். 99ஆவது இடத்துல நம்ம பார்ப்பது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் 2609 நாமக்கல். 100ஆவது இடத்துல நம்ம பார்ப்பது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் கோட் 1413 ஸ்ரீபெரும்புதூர். நம்ம 100 கல்லூரிகளை மொத்தமாக கவர் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த காலேஜோடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஒரு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்போம். அதோட இன்ஜினியரிங் காலேஜோடைய கவர்மெண்ட் காலேஜோட வீடியோ அதை நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா டாப் காலேஜ்னு சொல்லியிருப்பேன். டாப் காலேஜ்னு சொல்கிறத விட இருக்கிற தமிழ்நாட்டில் வெறும் 20,000 ரூபா டியூஷன் ஃபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுற 11 கவர்மெண்ட் காலேஜ் அதை பற்றி நான் ஆரம்ப காலத்திலேயே வீடியோ போட்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்திலேயே இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் தான் நம்ம எப்போதும் முக்கியத்துவம் கொடுப்போம். செலவு பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போகணும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை பயன்படுத்தணும், அப்படி தான் நான் எப்போதும் என்கரேஜ் பண்ணுவேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு வீடியோ 1லேருந்து 50 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற காலேஜோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே போல் கவுன்சிலிங் பற்றி 2-3 வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம். அந்த காலேஜோட வீடியோவும் கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி மெதுவாக எல்லாத்தையும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுங்கள். அதற்கு போதிய வசதிகள் இல்லாத பட்சத்தில் 3 மெத்தடாலஜி சொல்கிறேன். 1, ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு பல நாட்கள் சென்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த ரவுண்டு கவுன்சிலிங் வரும்போது ஃபஸ்ட் ரவுண்டோ, செகண்ட் ரவுண்டோ, தேர்ட் ரவுண்டோ சென்னையில் தங்குங்க, இல்லை இங்கேயே உட்காருங்க, தப்பே கிடையாது, உட்காருங்க. சரிங்களா? இந்த இடம் உங்களுக்கு நல்ல இடம். நீங்கள் தரமாக உங்களுடைய தேவைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? 2வது, இல்லை சார் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதை நோட்டில் எழுதுங்க.
ஒரு நோட் எழுதுங்க, கடை 100 காலேஜ் எழுதுங்க, 200 காலேஜ் எழுதுங்க. 450 காலேஜ் இருக்குது. அட்டானமஸே 200 காலேஜுக்கு மேலே போயிடுச்சு. 200 காலேஜுக்கு மேலே அட்டானமஸ் இருக்கிறாங்க. 200 காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அட்டானமஸ் காலேஜ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எழுதுங்க. உங்களுக்கு பண்ணுற வசதி இல்லையா, ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கேயே உங்களுக்காக பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றேன். 3வது கேட்டகரி, நீங்களே பண்ணிட்டீங்களா, பட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி ஒருவேளை நான் 10 சாய்ஸில் நிப்பாட்டிக்கிட்டுமா, 100 சாய்ஸ் போகணுமா, அலாட்மெண்ட் ஆகுமா, இல்லை கவுன்சிலிங் விட்டு வெளியிட போயிடுமா, இந்த மாதிரி சந்தேகம் இருக்கா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாய்ஸ் இங்கே அனுப்புங்க. நான் பார்த்துட்டு அது கிடைக்குமா கிடைக்காதா, ஜென்ரல் கேட்டகரி என்ன, கவர்மெண்ட் கோட்டா என்ன, அதாவது கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்ன, இதில் அலாட் ஆகுமா ஆகாதான்ற வாய்ப்புகளை பற்றி நான் எடுத்து சொல்கிறேன். இது 3வது கேட்டகரி. சரிங்களா? 4வது கேட்டகரி, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது தயவு செஞ்சு ஒரு ஒப்பீனியன் கேட்காம முடிவுகள் எடுக்காதுங்க. ஒருவேளை உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வேறு யாரும் வச்சுருந்தாலும் பரவாயில்லை, அதை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கல்லூரிக்காரங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் தவறே கிடையாது. பட் அவங்களுக்கு அலாட்மெண்ட் வரும்போது, சாய்ஸஸ் வரும்போது ஒரு கல்லூரியை சார்ந்தே இருந்துடாமல், முதல் பட்டதாரி மாணவர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் பட்டதாரி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் 25,000 எப்போ கொடுப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டில் அலாட்மெண்ட் வாங்கினா தான் கொடுப்பாங்க. ஒரு கல்லூரியை சார்ந்து இருக்கும்போது ஒரு வேளை அந்த கல்லூரி நிர்வாகம் மற்ற கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காம, அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்ன்றதை பயன்படுத்த முடியாமல் எத்தனையோ மாணவர்கள் தடமாறினவர்கள் இருக்கிறாங்க. அதனால் தவறு கிடையாது, ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது சம்மந்தமான தேவைகள் இருக்கும்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவுன்சிலிங் நல்லா அட்டன் பண்ணணும், அரசு கல்லூரியில் ஜாயின் பண்ணணும், ப்ரைவேட் காலேஜாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும். நீங்கள் எங்கே படித்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு வார்த்தை எங்கள் மூலயமா போகிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். என்னால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு கவுன்சிலிங், இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்குறோம். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே வீடியோ முழுசாக பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் பழைய வீடியோக்கள் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ நன்றி, வணக்கம்.